வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். 2024 வெளிவந்த படங்களில் மிகச்சிறந்த படங்களில் ஒன்றாக கருதப்படுவது அமரன் திரைப்படம். அமரன் திரைப்படம் வந்து கண்டென்ட்டும் நல்லா இருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் நல்லா இருந்த படம். ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி இருக்கும். ஒரு படம் கண்டென்ட் சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க, அந்த படம் வந்து தேட்டரில் ஓடவே ஓடாது. ஒரு படம் பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கேட்பாங்க, படத்தில் லாஜிக்கே இல்லை, குப்பை படம், இது வந்து அந்த ஹீரோவோட ஃபேன் பேஸை வச்சு தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரி கருத்துக்கள் வரும். பட் ரெண்டுமே ஒரு சம விகிதத்தில் கலந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா அமரன். ஸோ அமரனில் வந்து கதாநாயகனாக சிவகார்த்திகேயன், சாய் பல்லவியும் இருக்காங்க. படத்தில் நல்ல கதையும் இருக்கு. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய பயோபிக்கு. அதில் விசேஷம் என்னன்னா, அது வந்து ஒரு அவருடைய மனைவியோட ஆங்கிள்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சாய் பல்லவி கேரக்டர் தான் இந்த கதையே நமக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி கதை காமிக்கப்பட்டதுனால அது வேற விதமாக போகுது. அது என்னதான் இராணுவம், மிலிட்ரி, நாட்டுப்பற்று, போர், அந்த மாதிரி விஷயங்கள், என்கவுண்டர் இப்படிலாம் இருந்தால் கூட அதில் அந்த ஒரு காதல், அந்த கணவன் மனைவிக்கு இடையே உள்ள காதல், அதுக்கு முன்னாடி காதலன் காதலுக்கு இடையே உள்ள காதல், அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ தூரம் லவ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவர் நாட்டை எவ்வளோ லவ் பண்ணுறாரு, இராணுவத்தை எவ்வளோ லவ் பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் ரொம்ப எமோஷ்னலாக காமிச்சதுனால தான் அந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி. இந்த கதையை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கமல் சார் வந்து இதை வந்து உள்ளே கொண்டு வந்தது தான் அவருடைய புத்திசாலித்தனம். ஸோ நம்பர் 1. ஸோ இப்போ நேத்திக்கு வந்து முந்தா நாள் சென்னையில் வந்து சர்வதேச திரைப்பட விழா நடந்திருக்கு. ஸோ அந்த விழாவில் வந்து நிறைய விருதுகள், அதாவது அமரனை பொறுத்தவரை சிறந்த படம், சிறந்த நடிகை, சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த இசை, இந்த 4க்கு விருது கிடைச்சிருக்கு. 4 விஷயங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம டைரக்டரும் நன்றி சொல்லியிருக்காரு. அதாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவிற்கு நிறைய முறை பாஸ் வாங்கி கொண்டு வந்துள்ளேன். நான் இங்கு பார்த்த முக்கியமான திரைப்படம் ஆரண்ய காண்டம். இவ்விழாவில் எனக்கு விருது கொடுத்த அனைவருக்கும் நன்றி. படத்தை தயாரித்த ராஜ்கமல் நிறுவனத்திற்கும் கமல்ஹாசன் சாருக்கும் எனது நன்றிகள். படக்குழுவினருக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் நன்றி. மேஜர் முகுந்த் வரதராஜன், இந்து ரெபேகா வர்கீஸ் குடும்பத்தினருக்கு இந்த விருது சமர்ப்பணம். ராஜ்குமார் பெரியசாமி, சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் அப்படின்னு இருக்கு. நான் இன்னும் நிறைய விருதுகளை வந்து அடுத்த ஆண்டு இந்த 2024க்கு நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து பெஸ்ட் மூவி அமரன், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி, பெஸ்ட் மியூசிக் ஜிவி பிரகாஷ், பெஸ்ட் சாங்ஸ் அதாவது சாங்குக்கு தனியா, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தனியா இப்பெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க. ரெண்டுமே சேர்ந்து ஜிவி வாங்க போறாரு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் பெஸ்ட் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. இந்த விருதுகள் எல்லாம், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர் அந்த அவார்டு, இந்த விருதுகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். கமல்ஹாசன் தயாரிப்பாளராக போய் தேசிய விருது வாங்க போறாருன்னு நினைக்கிறேன். இந்த டீமோட போய் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த வருடம் ஆரம்பமே இந்த விருது அனௌன்ஸ் பண்றப்ப அது ஒரு நமக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். ஆல்ரெடி வசூல் ரீதியா அந்த படம் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறது. அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். யாருக்கு எப்ப என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கன்னடத்தில் மிகப்பெரிய கதாநாயகன் சிவராஜ்குமார், சிவான்னு சொல்லுவாங்க. போன வருடம் அவர் ஜெயிலர் படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் அவருடைய காட்சிகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அவர் வந்து அந்த படம் ஓடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாவாக இருந்தார். அவர் வந்து அப்பெல்லாம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நான் வந்து ரஜினி படத்தில் நடித்திருந்தால் கூட நான் வந்து தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர். அவருடைய படங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதா வழக்கம். சென்னையில் விசில் அடிச்சு ஜோரா பார்ப்போம் அவர் படத்தை. ஸோ அதை வந்து எப்படின்னா ஒரு டை ஹார்டு ஃபேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். பயங்கரமா எங்க அப்பாவை விட எனக்கு கமல் சார் தான் பிடிக்கும், டாக்டர் ராஜ்குமாரை விட எனக்கு, நான் வந்து தீவிர கமல்ஹாசன் ஃபேனு, அதுக்கப்புறம் அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக தீவிரமான ஒரு உலகநாயகன் ரசிகர். அவருடைய சகோதரர், அவருடைய தம்பி அப்பு என்று அழைக்கப்படக்கூடிய புனீத் ராஜ்குமார், அவர் வந்து திடீர்னு காலமானார். போன வருடமோ அதுக்கு முன்ன வருடமோ அவர் காலமானார். அது மிகப்பெரிய இழப்பு. அவர் வந்து பயங்கர ஃபிட்டான ஆளு, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, பயங்கரமா தான தர்மம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளு திடீர்னு பார்த்தா இறந்துட்டாரு. அது பெரிய ஷாக்கை ஏற்படுத்தினுச்சு. அவங்க மட்டும் இல்லாம, கன்னட இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் ஒரு பெரிய, எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. இப்ப வந்து ராஜ்குமாருடைய உடல்நிலையை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அவருக்கு கேன்சர் சிகிச்சைக்காக அவர் அமெரிக்கா போறாருன்னு உடனே பயங்கர ஷாக்கா இருந்தது. அது இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நல்லா
இருந்தார், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அவர் ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா, கேன்சர் சிகிச்சைக்காக சிவராஜ்குமார் அமெரிக்க பயணம், புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்வதற்கு முன் உணர்ச்சி வசப்பட்டு நன்றி தெரிவித்த கன்னட நடிகர் சிவராஜ்குமார் ரசிகர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் அபரிமிதமான அன்பு மற்றும் ஆதரவால் நலமுடன் திரும்புவேன் என பேட்டி. அவர் வந்து நல்லபடியா உடல் நலம் பெற்று அவர் திரும்பணும். ஏன்னா கேன்சர் அப்படின்னாலே கீமோதெரப்பி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. கீமோதெரப்பி பண்ணால் பல்ல பிடுங்கிடுவாங்க, முடியெல்லாம் கொட்டி போயிடும், மூஞ்சியெல்லாம் கருக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப கஷ்டம். அதாவது யுவராஜ் சிங் தான் அதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். கேன்சர் வந்து அவர் திரும்பி வராமல் அவர் தப்பிச்சாரு. அதே ரிலாப்ஸ் ஆகும், ஒரு தடவை வந்துருச்சுன்னா 1 இயர் கழிச்சு கூட ரிலாப்ஸ் ஆகும். அது வராமல் இருக்கிறது, அதாவது ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து திருப்பி வராமல் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே தள்ளி போச்சுன்னா அது திரும்ப வரும். அதுக்கு பெரிய அளவு சிகிச்சை இல்லை. இந்த மாதிரி கீமோதெரப்பிலாம் பண்ண முடியுமே தவிர கண்டிப்பாக கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவரை பொழைக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் இப்போ உள்ள நிலைமை. இவர் வந்து நல்லபடியாக யுவராஜ் சிங் மாதிரியே நம்முடைய சிவாண்ணா வந்து நல்லபடியாக திரும்பி வரணும். கமல்ஹாசன் ரசிகர்களின் சார்பாக அவருக்காக நம்முடைய பிரார்த்தனை. விஜய் டிவி யூடியூப் சேனல்ல நீங்களும் வெல்லலாம் 1 கோடி, இந்த பிரகாஷ் ராஜுடைய பழைய எபிசோடெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் உலகநாயகன் கமல்ஹாசனோட எபிசோடு பயங்கர வரவேற்பை பெற்றது. அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த ஸ்ரீதேவியோடது பார்த்தேன். ஸ்ரீதேவியோடதுல வந்து அந்த 3 முடிச்சு சம்பந்தமா அவங்க ஒரு காமெடி சொன்னாங்க, அது சூப்பரா இருந்தது. அதாவது 3 முடிச்சு படம் நடிக்கும் பொழுது கமல்ஹாசன் ஆல்ரெடி ஒரு ஸ்டார், ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர், ஸ்ரீதேவி அப்பதான் புதுசு. அதே மாதிரி ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தா கூட கதாநாயகி புதுசு. ரஜினிகாந்துக்கு அதுதான் 2வது படம், ஆரம்ப காலகட்டம், அதெல்லாம் 2வது 3வது படம் அவருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப முதல் காட்சி எப்படின்னா அந்த வசந்த கால நதிகளிலே, அதில் அந்த அந்த பாட்டு முடிஞ்சோடனே வரக்கூடிய காட்சி, ரஜினிகாந்த் வந்து போட்டை ஓட்டணும், கமலஹாசன் வந்து தவறி விழுந்துருவார் தண்ணியில் விழுந்த உடனே அந்த காட்சி. இவங்க ஸ்ரீதேவி உட்காந்துருப்பாங்க அந்த போட்டில், இவங்க 3 பேரும் தான் அந்த போட்டில் போவாங்க. கமல் பேர் அதில் பிரசன்னா அப்படின்னு நினைக்கிறேன், பிரசன்னாவா, அவர் தான் இவரோட பேருன்னு நினைக்கிறேன். நம்ம பாலச்சந்தரோட பையன் பேரும் பிரசன்னா, அதை தான் கமலுக்கு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தது 81 82 காலகட்டம். அப்போ வந்து சிலோன் டிவியில் வந்து புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் படம் போடுவாங்க, ரூபவாகினி அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் பார்த்தது அந்த அந்த பசுமையான ஞாபகம் இருக்குது. ஸோ அதில் என்னென்னா இவர் நம்ம கமல் சார் வந்து எப்படின்னா அந்த ஷூட்டிங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கீழே வந்து கைத்தை பிடிச்சிட்டு இருப்பாராம் அந்த கீழே தண்ணியில். அப்போ வந்து இவங்க அந்த என்ன சொல்லணும் டயலாக்னா, கமல் கீழே விழுந்தோடனே இவங்க வந்து போயிட்டாரேன்னு கத்தணுமா. இந்த பக்கம் ரஜினி சீரியஸாக போட்டர் இது பண்ணிட்டு இருக்காரு, துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு, கீழே கமல் வந்து குனிஞ்சு இருக்காரு. அது லாங் ஷாட்டு, பாலச்சந்தர் அந்த கரையில் இருக்காரு. அப்போ வந்து இது ஆட ஆரம்பிச்சிருக்கு, போட் ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஏன் போட் ஆடுதுன்னு அவர் கத்துறாரு. என்னன்னா ஸ்ரீதேவி வந்து போயிட்டாரேன்னு கத்துறதுக்கு பதிலாக பூட்டாரேன்னு கத்திட்டாங்க சென்னை பாஷையில, பூட்டாயா அப்படின்னு. பூட்டாரேன்னு கத்தின உடனே கமல் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சு போட்டை ஆடி பெரிய கலாட்டாவாயிருக்கு. அதை அவங்க சொன்னதே ரொம்ப ஒரு மழலையா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமே அவ்வளவு நல்லா இருந்தது. அபூர்வ ராகங்கள்ல தான் கமல் கேரக்டர் வந்து பிரசன்னா, இதுல வந்து பாலாஜி, இவர் பாலாஜி, அவர் பிரசாத். ரஜினிகாந்த் கேரக்டர் பேர் பிரசாத். டக்குன்னு அது மாற்றி சொல்லிட்டேன். அது ரஜினிகாந்தோட வளர்ச்சியில் வந்து பாலச்சந்தர் ரொம்ப கவனம் எடுத்து பண்ணார். அதாவது 3 முடிச்சு மாதிரியான ஒரு படத்தை வந்து வேற எந்த கதாநாயகனும் கமலஹாசன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் ஒத்துக்க மாட்டாங்க. சாகிற மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு சின்ன ரோல். அதாவது அவருக்கு 2 பாட்டெல்லாம் இருக்கும். முதல்ல வந்து இந்த ஆடி வெள்ளின்னு ஒரு பாட்டு இருக்கும், அப்புறம் இந்த பாட்டு வசந்த கால நதிகளிலே அந்த பாட்டு, இது 2ம் இருக்கும். லவ் போர்ஷன்லாம் இருக்கும் 2 பேருக்கும். பட் இருந்தாலும் கமலஹாசன் மாதிரி ஒரு வளர்ந்த ஹீரோ, அதாவது வளர்ந்துகிட்டு இருக்கிற ஹீரோ, இவரை விட அவர் எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோ, இவர் ஒரு வில்லன் நடிகர். இந்த வில்லன் நடிகரை வளர்த்து விடுறதுக்காக கமலஹாசனை வந்து பலிகடை ஆக்கியிருப்பாங்க. அதுக்கு கமலஹாசன் தெரிஞ்சே ஒத்துக்கிட்டாரு குருநாதருங்கிறதுனால. இதே நிலைமையில ரஜினிகாந்த் இருந்து கமல் அந்த வில்லனா நடிச்சிருந்தா ரஜினிகாந்த் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு அந்த மாதிரி கேரக்டர் பண்ண. இதுதான் கமலோட பெருந்தன்மை. இதை புரிஞ்சுக்கணும் ரஜினி ரசிகர்கள்லாம்.